இதானம்மா உனக்கு முதல் குழந்தை? ஆமா டாக்டர். அப்ப ஏன் இப்படி சொல்றீங்க? நல்லா இருக்கிற ஒரு கருவை தேவையில்லாம கலைக்க கூடாது. சட்டப்படி அது குற்றம். அதுவும் இல்லாம மனசாட்சி படியும் அது நியாயம் இல்ல. ஒரு குழந்தை உருவாகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு அதிசயம். அத ஒரு மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லி நான் உன்னை குழப்ப விரும்பல. அது 2 உயிர்கள் ஒன்னா கலந்து ஒரே உயிரா பிறக்க போற அற்புதம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப நாம பெட்டர் ஆஃப் தான் சொல்லுவோம். ஆனா குழந்தை அப்படி கிடையாது. அது ரத்தத்தாலையும் அறிவாலையும் குணத்தாலையும் உங்க 2 பேரையும் ஒன்னா கலந்த ஒரு முழுமையான வடிவம். அதையேம்மா நீ வேணாங்கிற? இல்ல டாக்டர், எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். அதுக்கும் குழந்தை பெத்துக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம்? படிச்சவங்க தானே நீங்க. குழந்தை பெத்துக்கிறத கொஞ்சம் தள்ளி போடணும்னா அதுக்கு தான் ஏகப்பட்ட தடுப்பு முறைகள் இருக்கே. அதை விட்டுட்டு வயித்துக்குள்ள ஒரு உயிரை வளர விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு திடீர்னு டாக்டர் கிட்ட வந்து எனக்கு இது வேணாம் கலைச்சிருங்கன்னு சொல்றீங்க. இது என்ன உங்க சுய உரிமை நினைச்சீங்களா? நீங்க பண்ண சொல்றது ஒரு கொலை. சாரிம்மா, அந்த தப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க பண்றதில்ல. டாக்டர், ஆக்சுவலா எனக்கு இங்க பாருங்க, அபார்ஷனை நாங்க பண்றதே இல்லன்னா சொல்ல முடியாது. பண்ணுவோம். ஆனா எப்ப பண்ணுவோம்? கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற கருவுல ஏதாவது பிரச்சனை இருந்தா, கருவை சுமக்கிறதுல உனக்கு ஏதாவது ஆபத்து இருந்தா, பொறுக்க போற குழந்தைக்கு பிசிக்கலா இல்ல மென்டலா ஏதாவது பிரச்சனை இருந்தா, இத பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சா நாங்களே அதை தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஆனா அந்த மாதிரி கருவை கலைக்கிறதுக்கே மனசு இல்லாம அழற நிறைய பொண்ணுங்களை நான் பாத்திருக்கேன். ஆனா நீ என்னன்னா இத சாதாரணமா சொல்றியேம்மா. நல்ல ஆரோக்கியமா இருக்கிற ஒரு உயிரை தேவையில்லாம கொல்றது பாவம்மா. நான் டாக்டரா இருந்தாலும் இந்த விஷயத்துல எப்பவுமே நான் ஒரு தாயா தான் பேசுவேன். இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பாக்கியத்தை வேணான்னு சொல்லி அழிச்சிடலாம். ஆனா நாளைக்கு மறுபடியும் இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்காம கூட போகலாம். அப்ப நீ என்னம்மா பண்ணுவ? நான் உன்னை பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்லல. இந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் பாத்திருக்கேன். அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் சில பேருக்கு அந்த ரிஸ்க் இருக்கு. நாங்க எப்பவுமே இதை என்கரேஜ் பண்றதே இல்ல. சில லோக்கல் ஹாஸ்பிடல்ஸ்ல உயிரோட வேல்யூ தெரியாம காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனா அதுல பெரிய ரிஸ்க் இருக்கு. குழந்தை வரம் இல்லாம வருஷ கணக்கா தவம் கிடக்கிற எத்தனையோ பெண்களுக்கு மத்தியில உனக்கு அந்த கொரிய வைக்காம கடவுள் கொடுத்திருக்கிற அன்பு பரிசுமா இது. நீயே நல்லா யோசிச்சு பாருமா. நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கே புரியும். இப்படி உன்னோட அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா நீ என் கூட இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாட்ட. சாரி, ஐ கான்ட் டூ திஸ் வித்வுட் எனி வேலிட் ரீசன்ஸ். என்னால இதை உனக்கு பண்ண முடியாது. ரீசன் இருக்கு டாக்டர். நான் இன்னும் என் பிரச்சனை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அப்ப சொல்லுமா. நீ மொட்டையா கழிச்சிருங்கன்னு காரணமே சொல்லாம பேசினா நான் இப்படிமா அதை செய்ய முடியும்? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் புருஷன் பொண்டாட்டி சண்டை எந்த வீட்டுலதான்மா இல்ல? என்ன கோச்சுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டியா? அதுக்காக உன் கோபத்தை ஏமா குழந்தைகிட்ட காட்டுற? இன்னும் 2 மாசத்துல நிறைஞ்ச வயிறோட உன் புருஷன் உன்னை பார்த்தான்னா அதுக்கப்புறம் ஒன்னாயிட போறீங்க. அவ்வளவுதானே? சாரி டாக்டர், நாங்க இப்போ புருஷன் பொண்டாட்டியா இல்ல. என்னம்மா சொல்ற? இப்பதான் நாங்க 2 பேரும் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சோம். டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க. ஆனா இது மட்டும் எப்படி? ப்ளீஸ் டாக்டர்,
எனக்கு இது வேணாம். என்னால உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. முடிஞ்சு போன ஒரு உறவோட அடையாளத்தை காலம் ஃபுல்லா என் கூடவே வச்சிட்டு இருக்க முடியாது.